ஹாய் ஆல், இது ஜெனியின் உலகம். இன்றைக்கி புதன்கிழமை காலையில் எந்திரிச்சு என்னென்ன நான் சமையல் வேலைகள் செய்தேன் அப்படிங்கிறத இந்த விலாகில் நம்ம பார்க்கலாம். நேற்றே அந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் கொஞ்சம் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். அதை இன்றைக்கி தான் நான் எடுத்து செடிகளுக்கு ஊற்றினேன். இது பச்சைப்பயிறு, வெந்தயம், கொள்ளு இதெல்லாம் காலையில் ஊற வச்சேன். முளை கட்டலாம், ஈவினிங் அதை வடிகட்டிட்டு முளை கட்டுறதுக்கு எடுத்து வைக்கலான்னு. எப்படி வரும்னு தெரியல. சரி, இப்போ தான் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அடுத்து பச்சைப்பயிறு கடையில் செய்கிறதுக்கு பச்சைப்பயிரை வறுக்கலான்னு சொல்லி வறுத்துட்டு இருந்தேன். இந்த குதிரைவாலி சாதம் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சோம் அப்படின்னா தானாகவே நல்லா ஒரு 20 மினிட்ஸில் நல்லா மலர்ந்து அப்படியே சாதம் ரெடி ஆகிடும். அதை அப்படியே எடுத்து நம்ம மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு குதிரைவாலி சாதம் ரெடி ஆகிடும். அதில் உப்பு போடலாம், ஆனால் நான் எப்பயுமே அதில் நான் உப்பு போட மாட்டேன். அப்படியே குழம்புல இருக்கிற என்ன உப்போ அதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கிறது. அடுத்து இந்த பச்சைப்பயிறு கடையிலுக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லி அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பச்சைப்பயிறு வறுக்கும் போது அது கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வறுத்துட்டேன். சரி, ஓகே, பச்சைப்பயிறு மாதிரி இல்லை, ஏதோ ப்ரௌன் கலரில் பயிர் மாதிரி வந்துச்சு, பரவாயில்ல, நல்லா ஓவராக வறுத்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம் போட்டு குக்கரை மூடி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 5 விசில் விட்டேன். 5 விசிலில் எனக்கு வேகலை. ஆனால் துவரம் பருப்புலாம் ஒரு 5 விசிலில் வெந்துடும். இந்த பச்சைப்பயிறு வேகலை. இது என்னென்னா நெல்லிக்காய். நேற்று ஒரு 4 நெல்லிக்காய் பழம் வாங்கும் போது கடையில் வாங்கிட்டு வந்தேன். அந்த நெல்லிக்காயை அப்படியே வச்சுருந்தோமா அப்படியே இருக்கும் நிறையா நாள். அதனால் சரி, இன்றைக்கி அதை பீக்கங்காய் தோல் இதை சீவறேன் இல்லையா, இந்த பீக்கங்காய் தோலை தனியாக சீவி பீக்கங்காய் தோலில் சட்னி மாதிரி நான் செஞ்சேன். அதுலேயே இந்த நெல்லிக்காயை போட்டு சட்னி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பீக்கங்காய் 4 வாங்கிட்டு வந்தாங்க நேற்று 2 பொரியல், அந்த கடையல் மாதிரி பீர்க்கங்காய் கடையல் செஞ்சு நேற்று லஞ்சுக்கு அதை தான் வச்சேன். இன்றைக்கி 2 இருந்துச்சு. அதை தோலெலாம் சீவிட்டு கட் பண்ணால் ரொம்ப கம்மியாக வந்துச்சு. 3 பேர்த்துக்கு அது சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு சீவி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அரிசியோட இந்த மலை நெல்லிக்காவை வேக போட்டிருந்தேன். அதை எடுத்துட்டு அந்த மலை நெல்லிக்காவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் வெளியே எடுத்து வச்சேன். பொரியல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எப்படி பண்ணினேன் அப்படின்னு சொன்னால், ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வரமிளகாய் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு இந்த பீர்க்கங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தால அதையும் கேரட்டு, உருளைக்கிழங்கு சீவனது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக வச்சிட்டேன். அடுத்து இந்த பீர்க்கங்காய் தோலில் துவையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த மலை நெல்லிக்காயில் இருக்க அந்த சீடெல்லாம் வெளியே எடுத்துடலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதை ரெடி பண்ணிவிட்டு பீர்க்கங்காய் தோல், அதுக்கப்புறம் ஒரு அரை வெங்காயம், பூண்டு இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளார ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளார நமக்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பொரியலுக்கு தேங்காய் போட்டு தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டு பொரியலை இறக்கிட்டு அடுத்து நான் பீர்க்கங்காய் தோலில் துவையல் செய்யலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். அது எனக்கு இந்த குட்டி மண்பானை இருக்கு இல்லையா, இதுதான் எனக்கு பிடிக்கும். அவசரத்துக்கு நம்ம கைக்கு வர்றது அப்படின்னா இதுதான். ஒரு 2 குட்டி வானொலி இருக்குது. அதுவே எங்கள் 3 பேர்த்து 4 பேர்த்துக்கும் போதும். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பச்சை மிளகாய், பூண்டு, இந்த பீர்க்கங்காய் தோல், புளி, வெங்காயம், இந்த மலை நெல்லிக்காய் வேக வச்சது இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிட்டு தேவையான அளவு மஞ்சத்தூளும் அதே மாதிரி கொஞ்சோண்டு சீரகமும் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு தேங்காய், இதுக்கும் கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அதை நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்னா சட்னி சூப்பராக நமக்கு கிடைக்கும். மீதி கொஞ்சம் தேங்காய் இருந்துச்சு. இந்த தேங்காயை வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாலும் அது வீணாக தான் போகும். அதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் சர்க்கரை தூவி ஸ்பூன் போட்டு கொடுத்தா அது டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். என் பையனுக்கு அது ரொம்ப பிடிக்கும், எனக்குமே ரொம்ப பிடிக்கும்.
சரி நமக்கு காலையில் உக்காந்து இதெல்லாம் சாப்பிட்ற டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு போட்டு கொடுத்தேன். அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அவனுக்கு இன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவு, ஏன்னா இன்றைக்கி 10th எக்ஸாமு, அதனால் அவனுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பீக்கங்காய் தோல் சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தால அது நல்லா வந்து ஆறிடுச்சு. அதை எடுத்து போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அரைச்சி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு, கம்மியாக தான் நமக்கு வரும், 2 பீர்க்கங்காய் தான் இருந்துச்சு, ஒரு 4 மலைநெல்லிக்காய், அதை எடுத்து வச்சுட்டு அது தாளிச்சா தான் நல்லாயிருக்கும். சரி அதுக்குள்ளே கீழே எல்லாம் சிந்தி இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் தொடச்சி விட்டுடலான்னு சொல்லிட்டு தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மோரும் அடிச்சிட்டேன். மோர் அடிச்சுட்டு மோரையும் அந்த சட்னியையும் ஒன்றா தாளித்து விட்டுடலான்னு சொல்லி அதையும் தாளிக்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்பயுமே வந்து நான் நல்லெண்ணெயில் தான் தாளிப்பேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் இந்த சட்னிலையும் கொஞ்சம் மோர்லேயும் ஊற்றி தாளிச்சிருவேன். எனக்கு எப்பயுமே மோர் தாளித்தா எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் எங்கள் வீட்டில் என் பையனுக்கெல்லாம் தாளித்து அதில் கருப்பு கலரில் கடுகு தெரியணும், அப்போ தான் அவன் வந்து மோர் ஊற்றிக்குவான். அதனால் அவனுக்காக தான் மோஸ்ட்லி வந்து நான் மோர் தாளிப்பேன். ஒரு ட்ராகன் ஃப்ரூட் இருந்துச்சு, அதை யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் சரி கட் பண்ணி ஸ்கூலுக்குனாச்சும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி லன்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா குதிரைவாலி சாதம். இன்றைக்கி வந்து செகண்ட் டே வந்து நான் இந்த சிறுதானிய உணவு வந்து எடுத்துக்கிறேன். சிறுதானியம் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாரம் நமக்கு வந்து கஷ்டமாக தாங்க இருக்கும் இந்த சிறுதானியம் சாப்பிட்றது. பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு சரியாயிடும். எனக்கும் அப்படி தான், நேற்றும் கஷ்டமாக இருந்துச்சு, இன்றைக்கும் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்கேன். ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சிறுதானியம். நல்லது நமக்கு எப்போ பிடிக்குது, அதனால் அதையும் வந்து லஞ்சு போட்டு வச்சுட்டு, இந்த பச்சைப்பயிறு வந்து வேகவே இல்லை, திருப்பியும் 5 விசில் விட்டு அதை தனியாக வேக வச்சு அதை கடைஞ்சி அதை தாளித்து அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலையிலைக்கும் என்ன பண்ணலான்னு பார்த்தேன். சரி ஒயிட் ரைஸ் எடுத்துக்க வேணாம், காலையிலைக்கும் இதே போடலாம் அப்படின்னு சொல்லி குதிரைவாலி சாதமே போட்டுட்டு பச்சைப்பயிறு அது எல்லாமே போட்டுக்கிட்டு மதியானத்துக்கும் எடுத்துக்கிட்டு பழம் எடுத்துக்கிட்டு பீக்கங்காய் தோல் எடுத்துக்கிட்டு ரெடி ஆகிட்டு இதெல்லாம் செஞ்சு முடிக்கவே ஒரு 8-10 ஆயிடுச்சு. மடமடன்னு போய் ஸ்கூலுக்கு ரெடியாகி 8:50க்கெலாம் நான் வந்து வீட்டை விட்டு கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்பியே போயிட்டேன் நான். அவ்வளோதான். மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.